அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அக்டோபர் 18லிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 21 நாட்களில் 10 முக்கியமான நல்ல பலன்கள். அதாவது சத்தியமா ஒரு நல்ல விஷயம் லைஃப்ல சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய டைமிங். அதுல முதலாவதாக இடமாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம். வீட்ல நல்ல சுபகாரியங்கள், நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம். அண்ணன் தம்பிகளோட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள், சண்டைகள் நிவர்த்தியாகக்கூடிய பிராப்தம். நெறைய பேருக்கு ஒரு புது விதமான ஒரு வஸ்து வீட்டுக்கு வாங்கக்கூடிய பிராப்தம். எதிர்பாராத ஒரு நண்பருடைய ஒரு சப்போர்ட் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பெரிய கடன குளோஸ் பண்றது. நல்ல விஷயங்கள், நல்ல ஆத்மாக்கள் நம்ம வீட்டு பக்கத்துக்கு வர்றது. வீட்ல நெறைய நல்ல விஷயங்கள், குழந்தை பிராப்தத்திலிருந்து, கல்யாணத்திலிருந்து எதெல்லாம் தடப்பட்டு போயிருந்ததோ, அது எல்லாமே தாராளமா நடக்கிறது. மனசுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே கண்ல படுறது. நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றுவது. முக்கியமான இன்டர்வியூ எல்லாமே ஷெட்யூல் ஆகுறது. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். நெறைய ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய டைமிங். அதே மாரி உங்க வீட்ல பெரியவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கக்கூடிய ராகவேந்திரருடைய சன்னிதானத்துக்கு செல்ல வேண்டும். ராகவேந்திரரை மனதார வணங்கும் பொழுது, நமக்கு என்ன வேணுமோ, அது கண்டிப்பாக நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. ஒரு நற்செய்தியும் ரெடி ஆயின்னு இருக்குன்னே சொல்லலாம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நீங்க நல்லா இருக்கணும். உங்க குழந்தைகள், உங்க வீட்ல பெரியவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐ ஆம் டாக்டர் ஆச்சார்யா ஹரீஷ் ராமன், ஃபவுண்டர் கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயா. நமஸ்காரம்.